ஹலோ மீடியா, நான் உங்களுக்கு காமெடி தரிசி எல்லாம் நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க நம்புறேன். மிகப்பெரிய ஒரு வெற்றி சமீப காலமாவே தொடர்ந்து அரசியல் களத்துல வந்து அதுவும் குறிப்பா தமிழ்நாடு அரசுல வந்து ஒரு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா நடக்க முடியாது சாத்தியமாகாத விஷயங்கள்லாம் ஒரு இந்த சமீப நேரத்துல மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பாக்குறோம். மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்னன்னா தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் அரசு வேலை கிடைக்க போகுது. உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு. இப்ப என்னன்னா ஏன் 4.5 வருஷத்துலயும் குறிப்பா இந்த உங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியே கிட்டத்தட்ட சில மாதங்கள் ஆயிடுது. ஆரம்பத்திலேயே கிடைக்காத வெற்றி ஏன் இந்த நேரத்துல வந்து கிடைச்சிருக்கு? அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியா இருந்தா இப்போ ஒண்ணும் இல்ல. திமுக எதிர்க்கட்சியா இருக்கு. அப்பனால திமுக அவ்வளவு நாள் கழிச்சு வெற்றி வாங்கி கொடுத்தனா ஓகே. இது ஆளுங்கட்சி அப்படின்னா இருந்து இந்த சில மாதம் கழிச்சு எவ்வளவோ போராட்டங்கள் ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடியா இருக்கட்டும், மெரினாவுக்கு முன்னாடியா இருக்கட்டும், கடற்குள்ள நின்றுட்டு தான் போராட்டம் நடத்தும் போது கிடைக்காத வெற்றி சமீபத்துல பல விஷயங்களை கேள்வி இருக்குது. இந்த அருணாச்சல படத்துல சொல்ற மாதிரி இந்த 30 கோடியை செலவு பண்ணாத 300 கோடி கிடைக்கின்ற மாதிரி இந்த 4 வருஷத்துல செய்ய முடியாத விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட அதாவது தேர்தல் வரதுக்குள்ளேயும் 20 வருஷமா ஓய்வூதிய திட்டத்துக்காண்டி பாராட்டியிருந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கொடுக்கலாம் கவர்மெண்ட் அலவன்ஸ் சொல்லிச்சு. இத்தனை வருஷம் 4 வருஷமா கொடுக்க முடியாத லேப்டாப்பை இந்த 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் அரசு வந்து அறிவிச்சிருக்கு. 4 வருஷமா கொடுக்காத ரேஷன் கார்டு கொடுக்காத பணம் இந்த வருஷம் உங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்திருக்கு. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஆரம்ப கட்டத்திலே ஒரு வாரத்திலேயே அதுக்கான விஷயங்களை பார்த்து கொடுத்துருக்கலாம். இல்ல ஒரு 2 வாரம், ஒரு 3 வாரம், மேக்சிமம் ஒரு 3 வாரம். என்ன ரொம்ப போராடுறாங்க, அதை தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தா மக்கள் பாதிக்கப்படுவாங்க, தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்க குடும்பம் பாதிக்கப்படும் நினைச்சு அவங்க நலன் கருதி அன்னைக்கு கொடுத்துருக்கலாம். இவ்வளவு நாள் போராட்டம் பண்ணி இப்ப இந்த அரசால கொடுக்க முடியும்னா ஏன் அப்ப கொடுக்க முடியாதா? ஏன்னா ஆளுங்கட்சின்றது திமுக குறை சொல்ல வரல. ஆனா கேள்விகளை நான் கொண்டு வரேன். எதனால இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே பண்ற எல்லா திட்டத்தையும் முடிச்சு தன்னை ஒரு நல்ல ஆட்சியை அமைக்க முடியும்ன்றதை வெளிப்படுத்துற இந்த திமுக அரசாங்கம் ஏன் இந்த 4.5 வருஷத்திலேயே மக்களை வந்து போராட்டத்தை வந்து போராட்டத்துல ஒரு இழப்புகள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த திட்டங்களை கொண்டு வர முடியல? மக்களுக்கு மறதின்னு ஒண்ணு இருந்தாலும் மக்களுக்கு ஒரு சுய புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தொடர்ந்து நல்லாட்சிகளை கொடுத்தது எல்லாமே இந்த திட்டமா இருக்கட்டும், திமுகவுடைய திட்டங்கள் எல்லாமே இருக்கட்டும் சிறப்பா இருக்குன்னா மக்கள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. அதை இந்த நெருக்கோட்டுல செஞ்சாதான் மக்களுக்கு நினைப்பு வச்சு ஓட்டு போடுவான்ற அவசியம் இல்லை. நீங்க தொடர்ந்து நல்லது செய்யும் போது மக்கள் உங்களை தேடியே ஓட்டு போடுவாங்க. அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஆனா இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியா தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுடைய போராட்டம் வந்து ஒரு நாய்க்கு போராட்டம் நடத்தும் போது பேசுற இந்த மக்கள் ஒரு தூய்மை பணியாளர் போராடும் போது யாருமே வாயை திறந்து பேசல. நாய்க்கு கொடுத்த மரியாதையை கூட அந்த தூய்மை பணியாளர் கொடுக்கல. அவங்களுடைய ரத்த சிந்த, அவங்க வேர்வையோட, அவங்க உண்ணாவிரதம் இருந்து பல போராட்டங்களை சந்திச்சுதான் இந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க. திமுக இந்த இதை கொடுத்திருக்கு, இதை நான் பாராட்டுறேன். ஆனா திமுக அரசு ஆரம்ப கட்டத்திலே இதை கொடுத்திருந்தா இன்னும் அவங்க மனசுல இருந்து அதை மாற்றவே முடியாது. என்னவா இந்த திமுக அரசால கொடுக்கப்பட்ட வெற்றினாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துட்டு தான் இருக்கும். இதை நான் வந்து குறை சொல்லணும்னு நான் சொல்லல. உங்களால இன்னைக்கு கொடுக்க முடியும், உங்களுக்கு ஏன் அன்னைக்கு கொடுக்க முடியலன்றதே கேள்வி. அதை நீங்க சொல்லலாம், 1000 காரணம் சொன்னாலும் இப்ப முடிஞ்சுச்சுல, இதை ஏன் நீங்க அன்னைக்கே கொடுத்துருக்கலாம்ல. நீங்க மறுபடியும் இதை வந்து தப்பு பண்ணி சரி பண்றதை காட்டிலும் இல்ல இனி வரப்போற காலத்திலாவது இது திமுக ஆட்சி இல்ல வேற எந்த ஆட்சி வந்தாலும் சரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை என்னைக்குமே அன்னன்னைக்கே செய்ய பாருங்க. அதை கொடுத்துட்டு நெருக்கோட்ட தேர்தல் அன்னைக்கு ரோடு போடுறதும், வீட்டுக்குள்ளாய தண்ணி விடுறதும், ரேஷன் ரைஸ்ல 3000 ரூபாய் கொடுக்கறதுனாலையும் மக்கள் வந்து அன்னைக்குதான் ஓட்டு போடுவாங்கன்றது வந்து எல்லா மக்களுக்கும் அது சுட்டு போலாங்காது. இருந்தாலும் தூய்மை பணியாளர்களுக்கு கிடைச்ச வெற்றி மிகப்பெரிய வெற்றி. எல்லா தூய்மை பணியாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.